ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வாங்கவே கூடாத 10க்கும் மேற்பட்ட மொபைல்கள் தான். ஆமாம், நிறைய மொபைல் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நாம இந்த மொபைலை வாங்குங்க, இந்த மொபைலை வாங்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எந்த மொபைலை வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்ல மறந்துடுறோம். ஏன்னா ஒரு மொபைலுக்கு அடுத்து வேற ஒரு மொபைல் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு முந்தின மொபைல் வாங்கவே கூடாது அப்படின்ற லிஸ்ட்டுக்கு தள்ளப்படுது. காரணம் என்னன்னா, இங்கே ஒரே பிரைஸில் நல்ல ஸ்பெக்ஸில் மொபைல் லான்ச் பண்ணுறது தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வாங்கவே கூடாத 10க்கும் மேற்பட்ட மொபைல்ஸ் இருக்க போகுது. சோ என்னென்ன மொபைல்ஸ் அதை ஏன் வாங்க கூடாது அப்படின்றத மட்டும் இந்த வீடியோல பார்த்திடலாம் வாங்க. எம்மா வண்டியா அமுக்குடா ஆவன. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இங்க நான் நிறைய மொபைல்ஸை உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஒரு சிலர் இந்த மொபைல்லாம் பார்த்துட்டு, டேய் உனக்கு இந்த மொபைலை பத்தி என்னடா தெரியும், நீ இந்த மொபைலை வாங்கியிருக்கியா, யூஸ் பண்ணி பார்த்திருக்கியா, எப்படா வாங்கக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்ல வர்றது எல்லாமே இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்காக இல்லை, இனிமே வாங்க போறவங்களுக்காக மட்டும்தான். உங்க கையில இருக்கிற மொபைல் நல்ல மொபைல் இல்லை அப்படின்னு சொல்ல வரல, புதுசா வாங்க போற மொபைலுக்காக மட்டும்தான் சொல்ல போறேன். ஒருவேளை இதை தாண்டியும் நீங்க அந்த மொபைல் தான் வாங்குவேன் அப்படின்னு அடம் பிடிச்சீங்கன்னா தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை, உங்க காசு உங்க இஷ்டம். சரி, இப்போ என்னென்ன மொபைல்ஸ்னு பார்த்துடலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்ல போற மொபைல் ஹானரோட ஹானர் 9X Pro. ஏண்டா இந்த மொபைல் நல்ல மொபைல் தானடா அப்படின்னு தோணலாம். நல்ல மொபைல் தான் இல்லை அப்படின்னு சொல்லல. இங்க 810 அப்படின்ற கிரண் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது செம்மையா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். ஓவராலா இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமரா, பார்க்க ரொம்ப லுக்கான மொபைல், ஃபுல் வியூ டிஸ்பிளே எல்லாமே நல்லா இருக்கு. பிரைஸுமே இங்க 128GB வேரியன்ட்கே வெறும் 14,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹானர் எப்படி பிரைஸ் பண்ணுவாங்க, ஏன் இந்த மொபைலுக்கு இப்படி பிரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த மொபைல்ல கூகுள் ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த கூகுள் ஆப்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க அப்படின்னா ஓகே. அப்படி இருந்தாலுமே நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கூகுள் ஆப்ஸை கூகுள் இருந்து பேன் பண்ணிடுறாங்க. ஸோ மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, ரெகுலரா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஒருவேளை உங்களால நான் கூகுள் ஆப்ஸ் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிடுவேன்டா, பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களை தவிர இந்த மொபைலை யாருமே வாங்காதீங்க. ஏன்னா கூகுள் ஆப்ஸ் இல்லாம ஒரு கேம் கூட உங்களால பிளே பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லான மொபைல் எடுத்துட்டு ஒரு கேம் கூட பிளே பண்ண முடியல அப்படின்னா எதுக்கு அந்த மொபைல்? அடுத்து ரியல்மில இருந்து நம்மளை எல்லாம் ஏமாத்ததுக்காக கொண்டு வந்த மொபைல். என்னடா ஏமாத்த அப்படின்னு சொல்றேன்னு கேட்டனா, ஆமா 64MP கேமராவை மட்டும் கொடுத்துட்டு ஒரு 12,000 ரூபாய் பிரைஸ் நீங்க வாங்கிக்கோங்க, 64MP கேமரா குறைஞ்ச விலையில இருக்கு அப்படின்னு சொன்னா ஏமாத்துறது தானே. இந்த மொபைல் ரியல்மியோட ரியல்மி 7i. இதுல அப்படி வந்தது. இங்க நம்ம 12,000 ரூபாய் பிரைஸ்க்கு ரியல்மிலே நிறைய நல்ல மொபைல் பார்க்கும்போது இவங்க வெறும் HD+ டிஸ்பிளேயோட Snapdragon 662 ப்ராசரோட 64MP கேமராவோட இந்த மொபைலை கொண்டு வந்தாங்க. இந்த மொபைலை 12,000 ரூபாய் கொண்டு வந்தாங்க. 12,000 ரூபாய் பிரைஸ் ஓகே தான், இருந்தாலும் HD+ டிஸ்பிளே 662க்கு ரொம்ப ஓவர் பிரைசிங் அப்படின்னு தோணுது. இதுக்கு பதிலா உங்களுக்கு வேற மொபைல் கூட நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரியல்மில இருந்து ரியல்மி Nazo 20 ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைல்ல 48MP கேமரா கொடுக்குறாங்க. அதே HD+ டிஸ்பிளே தான், ஆனா இதுல மீடியாடெக்கோட G85 ப்ராசர் கொடுக்குறாங்க. இது அதை விட பவர்ஃபுல்லான ப்ராசர். அது மட்டும் இல்லாம பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து 1,500 ரூபாய் கம்மியா கிடைக்குது. அதை விட நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மொபைல் இருக்கும்போது ஏன் இந்த மொபைல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தும் ரியல்மில இருந்து தான் நிறைய மொபைல்ஸ் வரப்போகுது. ரியல்மி, ரெட்மில இருந்து. இங்க ரெண்டாவது பார்க்க போறது Nazoவோட Nazo 10. இத காரணம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அதே காரணம் தான். இங்க Nazoவோட Nazo 20 இருக்கும்போது 10 எதுக்கு? இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் G80 அப்படின்ற ப்ராசரோட 12,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வராங்க. 10 12,000 ரூபாய்க்கும் 20 10,500 ரூபாய்க்கும் என்ன கணக்குல கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. சோ இந்த மொபைலும் 12,000 ரூபாய்க்கு வாங்கவே வாங்காதீங்க. 12,000 ரூபாய் உங்களோட பிரைஸ் அப்படின்னா ஆஃபர்ல போகோ M2 Pro எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரியல்மி தான் எடுப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ரியல்மியோட Realme 6i ஆஃபர்ல ஒரு சில சமயங்கள்ல பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபைலை செலக்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் வேண்டவே வேண்டாம். அடுத்தும் ஒரு சில ரியல்மி மொபைல்ஸ் இருக்கு, அதை முடிச்சுட்டே அப்படியே ரெட்மி பக்கம் போயிட்டு வரலாம். இப்ப ரியல்மில அடுத்தடுத்து வரப்போற மொபைல் ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. கேட்டா இந்த மொபைல்ல நாங்க லான்ச் பண்ணிருக்கோமோ அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. ஏன்னா அப்படி லான்ச் பண்ணாங்க. ரியல்மி C11, C12, C15 மூணு மொபைல். இந்த மூணுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து தேடினா தான் இருக்கிற வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கான வித்தியாசங்கள் தான், பெருசான வித்தியாசங்கள் இல்லை. ஆனா பிரைஸை மட்டும் தாறுமாறா கொண்டு போனாங்க. எதுக்கு இவங்க லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுதுன்னா, எவனாவது தெரியாதவன் விலை கம்மியா கிடைக்குதுன்னு இதை வாங்கிட்டு போயிடுவான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. ஏன்னா அதை விட பெஸ்டான மொபைல் அவங்கள்ட்ட இருந்தே இருக்கு அப்படின்றது நம்ம யோசிக்க மாட்டான்னு நினைச்சாங்களா என்னவோ தெரியல. இங்க ரியல்மியோட Realme C12 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா HD+ டிஸ்பிளே, 13MP கேமரா, 6000 mAh பேட்டரி, G35 ப்ராசரோட
9,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, 9,000 ரூபாய்க்கு G35 அநியாயம் தானே? ஏன்னா 10,000 ரூபாய் 10,500 ரூபாய்க்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர், இதை விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்படி இருக்கும்போது இது 9,000 ரூபாய்க்கு என்னன்னு சொல்ல. அதே மாதிரி G15 அப்படின்னு பாத்தீங்கன்னா 332 10,000 ரூபாய்க்கும் 464 11,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணாங்க. இங்க Realme 12க்கும் C15க்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. வெறும் ஃபாஸ்ட் சார்ஜரை மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் பிரைஸ் ஏத்திட்டு போயிட்டாங்க. என்ன அநியாயம் அப்படின்றது தெரியல. சோ எந்த மொபைலும் வாங்கவே வாங்காதீங்க. ஒருவேளை கம்மி பிரைஸ்ல மொபைல் செலக்ட் பண்ண போறேன், Realmeல வேணும்னா Realme C11 செலக்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல மொபைல். இதுல இருக்கிற அதே ஸ்பெக்ஸ் தான் 2GB 32GB வேரியண்டா 7,000 ரூபாய் 7,500 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. சோ ஏன் அதிக பிரைஸ்க்கு போயிட்டு வேற ஏதாவது மொபைல் வாங்கிக்கிட்டு இதுக்கு கம்மி பிரைஸ்ல போய் இந்த மொபைலை வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, Realme பண்ண அநியாயத்தெல்லாம் சொல்லியாச்சு. அடுத்து Redmiக்கு வருவோம். இங்க Redmi அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா Redmiலயும் நிறைய மொபைல்ஸ் இருக்கு. Redmi 9, இந்த Redmi 9 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல MediaTekோட MediaTek G35 ப்ராசஸரோட மனசாட்சியே இல்லாம 9,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவாங்க. எனக்கு என்னமோ 9,000 ரூபாய்க்கு G35 அப்படின்றது ரொம்ப ஓவர். இதுக்கு பதிலா நீங்க போக்கோவோட போக்கோ C3 எடுத்து போயிடலாம். அது 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் பிரைஸ்லாம் அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல போயிட்டு வேற ஏதாவது மொபைல் செலக்ட் பண்ணுங்க. ரெட்மிலே எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட Redmi 9 Prime கூட செலக்ட் பண்ணலாம். நல்ல மொபைலா இருக்கும். அதுக்குன்னு ரெட்மியோட Redmi 9 எடுக்க வேண்டாம். அடுத்து எம்ஐயோட ஒரு மொபைல். எம்ஐயோட ஒரே ஒரு மொபைல் தான் ரொம்ப அதிக பிரைஸ்க்கு கொண்டு வந்த மொபைல். லான்ச் பண்ணும்போதே ஓவர் பிரைசிங் தான். இது எம்ஐயோட Mi 10. Mi 10 நல்ல மொபைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரான மொபைல் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்தியால பண்ணிருக்க பிரைசிங் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. 40-45,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் வருது. 45,000 ரூபாய் பிரைஸ்க்கு இந்த மொபைல் வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுது. எம்ஐ அப்படின்னாலே கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல கிடைக்கிற மொபைல் அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் எதுக்கு? ஏன்னா இத சைனால எவ்வளவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா வெறும் 35,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் தான் லான்ச் பண்ணாங்க. சோ அங்க 35,000 ரூபாய், இங்க 50,000 ரூபாய் அப்படின்னா என்னன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சு 15,000 ரூபாய் பிரைசிங் ஏத்துறது ரொம்ப ஓவர் அப்படின்னு தோணுது. அதுக்கு பதிலா எம்ஐல இருந்து இப்ப சமீபமா லான்ச் பண்ண Mi 10T சீரிஸ் செக் பண்ணுங்க. கம்மி பிரைஸ்ல அதே ஸ்பெக்ஸோட அவைலபிளா இருக்கு. ஆனா என்ன, உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளே மட்டும் கிடைக்காது. மத்தபடி இந்த மொபைலே பெஸ்டான மொபைலா இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து ஐபோன் நாங்களும் மொபைல் லான்ச் பண்றோம் கம்மி பிரைஸ்ல அப்படின்னு லான்ச் பண்ண மொபைல் தான் iPhone SE. இவங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் தெரியல. எதிர்பார்த்த மொபைல் தான், ஆனா எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல. இங்க 5 வருஷத்துக்கு பின்னாடி கூட்டு போயிட்டாங்க நம்மள எல்லாத்தையும். பழைய ஒரு மொபைல் ஐபோனோட iPhone 8 இந்த மொபைல பட்டி டிங்கரிங்க பார்த்து நமக்கு தலையில கொண்டு கெட்ட வந்தாச்சு. அதுதான் ஐபோனோட iPhone SE 2020 வந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் iPhone SE 2020 எடுக்கிறதுக்கு பதிலா ஐபோன்ல iPhone 11 சீரிஸ் iPhone XRலாம் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஐபோன் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மொக்க மொபைலே எடுக்கணும். இங்க பேட்டரி நல்லா நிக்க மாட்டேங்குது, ஸ்டோரேஜ் பத்த மாட்டேங்குது. அது மாதிரி 2020க்கான லுக் சுத்தமாவே இல்ல. ஐபோன் அப்படின்ற ஒரு பேருக்காக மொபைல் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் பின்னாடி போய் ஐபோனோட iPhone 6 சீரிஸ் 8 சீரிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மி பிரைஸ்லயே கிடைச்சிடும். சோ ஐபோனே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த XR அல்லது 11 சீரிஸ்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல கிடைக்கணும்னா உங்களால முடியும்னா 12 சீரிஸ் பக்கம் போறது தப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் iPhone SE அப்படின்றது வேஸ்ட் போன் அப்படின்னு தான் தோணுது. அடுத்து விவோவோட ஒரு போன். கண்டிப்பா விவோ போனை சொன்ன உடனே கொடிபிடிக்க நிறைய பேர் வந்துருவீங்க. நான் என்ன பண்றது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். விவோவோட Vivo V20 SE. என்னடா இந்த மொபைல் நல்லா இல்லைன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆமா, ஸ்லிம்மா இருக்குன்றதுக்காக ஒரு மொபைலை 21,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுமா? இந்த மொபைல் ஸ்பெக்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே இதுக்கு முன்னாடி ஏதாவது மொபைல் வந்ததா அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வந்தது. ரெட்மில இருந்து Redmi Note 8 அப்படின்னு ஒரு மொபைலை கொண்டு வந்தாங்க. இந்த மொபைல் தான் இதே 48 MP கேமரா, இதே மாதிரியான ஒரு 5000 mAh பேட்டரி, ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங், அது கூட ஸ்னாப்டிராகனோட Snapdragon 665 ப்ராசஸரோட வந்தது. இதே ஸ்பெக்ஸ் தான். ஆனா என்ன, அதே ஸ்பெக்ஸை 2 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொண்டு வந்து 21,000 ரூபாய்னு சொல்றாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கணும், அதே ஸ்பெக்ஸ் உள்ள ஒரு மொபைலை 21,000 ரூபாய்க்கு வாங்கணுமா? எனக்கு இது ரொம்ப அநியாயம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பா சொல்லியே தீரணும் அப்படின்றதுக்காக இந்த மொபைலை வாங்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை விவோ தான் பிடிக்கும் அப்படின்னா Vivo V20 Pro பக்கம் போய்க்கோங்க. அது 5G இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாவது நம்ம அதை வாங்கிட்டு போயிடலாம். அதை விட்டு போட்டு ஒண்ணுமே இல்லாம இந்த மொபைல் எதுக்கு போட்டு எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. அப்படி இல்ல உங்களுக்கு நல்ல பிராண்ட் தான் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா சாம்சங் இருக்குங்க. சாம்சங்ல இருந்து சாம்சங் M51 இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் ஒருவேளை நம்மளாம் பைத்தியக்காரன் வச்சுட்டு இருப்பாங்களோ, ஏன்னா ஸ்லிம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம்னா யாருக்கு தெரியும். அவ்வளவுதான், வேற மொபைல்ஸ் இல்ல, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மொபைல்லாம் கழுவி ஊத்த முடியுமோ எல்லாத்தையும் கழுவி ஊத்தியாச்சு. நீங்க என்ன கழுவி ஊத்தனா கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க.
நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. கூடவே இந்த மொபைல்லாம் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுன்னு தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். உங்க காசு உங்க இஷ்டம், நான் சொல்றத கேட்கணும் அப்படின்னு என்ன இருக்கு? இதனோட பார்ட் வியூ 2 வேணா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிக்காத மொபைல் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். நல்லா இருந்ததுன்னா அடுத்த வீடியோல அதையும் சேர்த்துப்போம். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.